நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. ஸோ நம்ம இமான் இருக்காரு இல்லைங்களா, இமான் சிவகார்த்திகனை போட்டு இப்போ சமீபத்தில் வந்து ஒரு விஷயம் பேசி பொழந்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லுவார் அப்படின்றது வந்து யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. தரமான சம்பவம் அப்படின்றது வந்து இமான் வந்து திரும்பவும் வந்து சம்பவம் பண்ணியிருக்காரு. அது என்ன சம்பவம், ஏன் இந்த மாதிரி போட்டு பொழந்திருக்காரு அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா வந்து ஜனநாயகன் படம் அப்படின்றது வந்து ஜனவரி 9 ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு வந்து ஏற்கனவே வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ போட்டாங்களோ அப்பயே வந்து சொல்லிட்டாங்க ஜனநாயகன் படம் அப்படின்றது வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும், 9 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் சில நன்றி கெட்டவங்கலாம் இருக்காங்க இல்லையா, நன்றி கெட்டவங்க உதவி செஞ்சது அதை மறக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதில் 1 நம்பர் யாருன்னா அந்த சிவகார்த்திகேயனுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து அவரை தூக்கி விட்டுருக்காங்க. தனுஷுக்கெல்லாம் வந்து ஒரு கேவலமான விஷயங்கள் வந்து சிவகார்த்திகேயன் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ தளபதியுமே வந்து நிறைய தூக்கி விட்டுருக்காரு சிவகார்த்திகேயனை. அதை நன்றி மறக்கிறது வந்து புதுசு கிடையாது சிவகார்த்திகேயனுக்கு. அப்படி தான் வந்து இப்போ அஃபிஷியலாகவே வந்து பராசக்தி படம் அப்படின்றது வந்து ஜனவரி 10 வரப்போது அஃபிஷியலாக வந்து அறிவிச்சிட்டாங்க. ஏற்கனவே 14 சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்போ அஃபிஷியலா வந்து 10 வந்து செருப்படி வாங்குறதுக்கு அந்த படம் வருது. ஜனநாயகன் நம்ம அண்ணா படம் கூட சேர்ந்து வந்து இந்த படம் வந்து எவ்வளவு முரட்டடி வாங்க போகுது அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் வந்து மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆக போகுதுன்றது மட்டும் உறுதி. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து ரீசெண்டா வந்து இமான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து போயிருக்காரு. அங்க வந்து நீங்க ஜனநாயகன் அண்ட் பராசக்தி இந்த மாதிரி படம் வரப்போதுங்களே, நீங்க பொங்கலுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு வந்து நான் வந்து ஜனநாயகனுக்கு தான் வந்து போவேன், ஜனநாயகன் வந்து விஜய் அண்ணா படம், அதனால வந்து கண்டிப்பா நான் விஜய் அண்ணாக்கு படம் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நீங்க வந்து பராசக்தி போவீங்களான்னு கேட்டது வந்து சிவகார்த்திகனுக்கும் இமானுக்கும் ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உங்களுக்கே தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. அது ஏன் வந்து இமான் வந்து போட்டு பொலன்னு வந்து பொழந்தாரு சிவகார்த்திகேயன் அப்படின்றதுல வந்து எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல விரும்பல. அது என்ன விஷயம் அப்படின்றது வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ஓகேங்களா? அந்த அவங்க டெபத்துக்குள்ள என்ன பிரச்சனைன்றது வந்து எனக்கு தெரியாது சாமிகளா. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க, ஏன் வந்து இமான் பொழந்தார் அப்படின்ட்டு வந்து. ஸோ நீங்க வந்து பராசக்தி வந்து போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவர் வந்து ஒண்ணுமே சொல்லாம வந்து அந்த ஒரு சைகையிலே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது வந்து எனக்கு இதை பத்தி பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி வந்து நான் வந்து ஜனநாயகன் விஜய் அண்ணா படத்துக்கு மட்டும் போவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு செய்தியை காமிச்சிட்டு வந்து போயிட்டாரு. இது வந்து தெரியுது எவ்வளோ பெரிய பாதிப்பில் வந்து இமான் இருக்காரு. ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து போட்டு நம்ம சிவகார்த்திகேயன் வந்து பொழந்திருக்காரு அப்படின்ட்டு வந்து சிவகார்த்திகேயன் எல்லாரும் போட்டு பொழக்கிறதுல தப்பே கிடையாது. நன்றி மறக்கிறதுல வந்து சிவகார்த்திகேயன் நம்பர் 1. வாங்க சிவகார்த்திகேயன் 10 வாங்க, நாங்கள் 9 வரோம். நீங்கள் 9 வந்தாலும் சரிதான், உங்களுக்கு போட்டு பொழக்கிறது தான். ஏன்னா தூய சக்தின்னு நம்ம விஜய் நான் சொல்லியிருந்தார் இல்லைங்களா, கண்டிப்பாக வந்து தீய சக்தி அப்படின்றதுக்கு ஒரு பேரே வந்து அந்த சிவகார்த்திகேயன் தான். அந்த படமும் வரப்போகிற பராசக்தி படமும் வந்து ஒரு தீய சக்தி நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து பொங்கல் அப்படின்றது வந்து சிவகார்த்திகேயன் மட்டும் கிடையாதுங்க, தாவேகா அண்ட் திமுக அது ஒரு விசஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஜனநாயகன் அந்த ஒரு கட்சிக்காரங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் தயாரிக்கிற படம் தான் வந்து பராசக்தி. ஸோ அது வந்து பராசக்தி அந்த படம் அப்படின்றது வருது. ஸோ இந்த பொங்கலுக்கு அடிக்கிற அடியில் வந்து பராசக்தி படம் வந்து ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆக போகுது அப்படின்றது மட்டும் தெரியுது. விஜய் ஃபேன்ஸ் விஜய் அண்ணாவோட பவர் தெரியாம வந்து தேவலாம் வந்து வாங்கி கட்டிட்டு போக போறானுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. தேங்க்யூ.